Hello everyone, welcome to my channel Ara's But. Kindly subscribe the channel if you have not. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேசன் கி சேவ் தட் இஸ் கிறிஸ்பியாக ஓமப்பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓமப்பொடிக்கு நம்மளுக்கு தேவையான ஐட்டம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஓமம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு 15 minutes to half an hour ஊறினா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறேன். ஸோ நான் இது வந்துட்டு ஊற வைக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு நான் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் தண்ணியில் அதை வந்துட்டு கொதிக்க வைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 1 minute கொதிக்க வைக்க போகிறேன். பிசைட்ஸ் நான் வந்து ஒரு 1.5 கப்பு கடலை மாவு, அப்புறம் ஒரு 1/2 கப்பு தட் இஸ் 3:1 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப்பு ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைனா 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி கலருக்காக நம்ம போடுறோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் to 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் to 1 ஸ்பூன் சரியாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1.5 இப்போ போட்டுடுறேன் நான். இதில் மீதி ஒரு 1/2 வந்து சும்மா கையை க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்ம பிசையும் போது க்ரீஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு இன்ஸ்டண்ட்டான நம்மளுக்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டம். ஸோ இப்போ வந்து ஒரு 1 minute தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ அந்த ஓமம் தண்ணி கொதிச்சது, ஓமத்தை வடிகட்டிட்டு நம்ம தண்ணியை மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன் வடிகட்டணுன்னா, ஓமம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஓமப்பொடி இது வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த ஹோல். அதனால நம்மளுக்கு அந்த ஓமம் அடைச்சிருச்சுன்னா வெளில வர்றது கஷ்டம். அதுக்காக வெறும் தண்ணி ஊற்றுறோம். ஸோ இப்போ நான் வந்து கை க்ரீஸ் பண்ணிவிட்டு, மீதி இருந்த பட்டரில் கை க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 கப் கிட்ட நான் தண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது நம்மளுக்கு ஈஸியாக, நம்மளுக்கு வீட்டில் கடலை மாவு அரிசி மாவு இருந்தால் போதும். நம்மளுக்கு ஒரு ஸ்நாக் தோணுது அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே செஞ்சிடலாம். ஸோ இது பெரிய ப்ரிப்ரேஷன்லாம் எதுவும் இல்லை, ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஐட்டம் தான். ஸோ ஒரு 1/2 கப் வாட்டரை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம நல்லா இந்த கோதுமை மாவு இதுக்கு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கிறோம். அதை விட கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சியில், கோதுமை மாவுக்கு அவ்வளோ தண்ணியாக இருக்காது, இது கொஞ்சம் தண்ணியாக நம்ம வந்துட்டு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயில் வேணுங்கிற அளவுக்கு ஆயில் வச்சுக்கோங்க. ஓமப்பொடிக்கு தேவையான அந்த முறுக்கு குழாயிலேயே ஓமப்பொடி இது ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த சேவ் தேவையான இதை எடுத்துக்கிட்டு அதில் க்ரீஸ் பண்ணிக்கிறேன் நான். ஆயிலோ பட்டரோ ஏதோ ஒன்று க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் ஒட்டாமல் வரும். அந்த எண்ணெயோ பட்டரோ தடவும் போது அந்த குழாயில் வந்துட்டு ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தடவிக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஆயில் சூடாகட்டும். இது பக்கத்தில் வந்துட்டு நான் ஓமம் மீதி அந்த வடிகட்டின ஓமத்தில் வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது ட்ரிங்கிங் வாட்டர் தான், குடிக்கிற தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, இப்போது வந்துட்டு நீங்கள் இந்த ஓமத்தை என்ன பண்ணலாம், ஐயோ இவ்வளோ ஓமம் வேஸ்ட் பண்ணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இந்த ஓமத்தை வந்துட்டு இந்த தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அந்த தண்ணியை நீங்கள் அப்புறமா சூடு பண்ணியோ சூடு பண்ணாமையோ எப்படின்னாலும் அந்த தண்ணியை குடிக்கலாம். அந்த தண்ணி வந்துட்டு ரொம்ப உடம்புக்கு வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. வயிற்று வலி இருந்தது, ஜீரண பிரச்சனை, கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா டெஃபினெட்லி ஃபார் டைஜஷன் இட் இஸ் வெரி குட். யூ கேன் ட்ரிங்க் தட் வாட்டர். ஸோ அதுக்காக அந்த தண்ணியை நான் வந்துட்டு ஊற்றி மூடி வச்சாச்சு. ஸோ எப்போ வேணுமோ அந்த தண்ணி நம்ம குடிச்சிக்கலாம், வேஸ்ட் பண்ண தேவையில்லாது. கொஞ்சம் கொதிக்க வச்சிங்கன்னா கூட நான் ஒரு 1/4 லிட்டர் ஊற்றிருக்கேன், 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு கூட நீங்கள் அதில் வந்துட்டு ஊற்றி குடிக்கலாம். ஸோ இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சான்னு ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்த்தாச்சு. நல்லா பபுள்ஸ் வந்தனால இப்போ நம்ம முறுக்கு குழாயில் போட்டு ஒரு தடவை ஃபுல்லாக சுற்றியாச்சு, முறுக்கு சுற்றுற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பபுள்ஸ் வந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு பபுள்ஸ் நல்லா குறையும். அந்த நல்லா குறைஞ்ச பிறகு நம்ம ஒரு தடவை திருப்பி போடணும். ஸோ பிசைட்ஸ் நம்ம அடுத்து தேவையான நெக்ஸ்ட் டைம் பண்ணுறதுக்கான ஒரு பால் வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன் முறுக்கு குழாயிலேயே. ஸோ இப்போ வந்துட்டு நல்லா இந்த பபுள்ஸ் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாக டிப் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க, ஒரு இடமும் டிப் ஆகாமல் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ திருப்பி போட்டாச்சு.
இதுலேயுமே வந்துட்டு கொஞ்சம் பபிள்ஸ் வரும். எங்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும், மேபி இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல, சில இடத்துல பபிள்ஸ் வருது. ஸோ தட் அந்த இடத்துல வேகாமல் இருந்தால் வேகிறதுக்கான அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த பபிள்ஸ் குறைஞ்ச பிறகு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். மறுபடியும் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக. அண்ட் ஆல்மோஸ்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் நீங்கள் ஃபுல்லாகவே செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸி தான் இது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ஸ்நாக்கு, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பிடிக்கும். கடிச்சு சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கும். பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.